அறிவும் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புறம் கூறுதல், பேக் பைட்டிங். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புறம் கூறுதல் அப்படிங்கிறது என்ன? ஒருவரை பற்றி நம்ம தீமையாக, தவறுதலாக அவருடைய பின்னால் விமர்சனம் செய்வது, பேசுவது அப்படிங்கிறதான் புறம் கூறுதல், பேக் பைட்டிங். இந்த விஷயத்தை நம்ம பெரும்பாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கூட, நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸில், ரிலேஷன்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம டெஃபினட்டாக இந்த புறம் பேசுகிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த புறம் பேசுகிறது அப்படிங்கிறது எப்போ இந்த விஷயம் நடக்குது? அதற்கு 3 காரணங்கள் இருக்குது. ஒருவர் மேலே பொறாமை ஏற்படும் பொழுது புறம் பேசுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்க்குது. 2வது ஆசை. அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, நமக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன்னாலேயோ, ஒரு ஆசைனாலேயோ நமக்கு அந்த எண்ணம் ஏற்படுது. 3வது தற்பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்சிட்டிவ் நேச்சர் ஏற்படும் பொழுதும் நம்ம ஒருவரை பற்றி புறம் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது அசுர குணம். புறம் கூறுதல் அப்படிங்கிறது அசுர குணம் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது சம்மந்தமாக ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது. அது என்னென்னா, அஹிம்சா சத்யம் அக்ரோதஸ் தியாகசாந்திரபைஷுணம் தயா பூதேஷ்வலோ லுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரசாபலம். இந்த புறம் கூறுதல் அப்படிங்கிற அசுர குணம்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எப்பொழுதுமே நம்ம ஒரு சமநோக்கு நிலையில் பக்தியோடையும் உண்மையோடவும் ரொம்ப ஜென்டிலாக ஒரு விஷயத்தை நேர்த்தியாக நேர்மையாக நம்ம அணுகும் பொழுது கண்டிப்பாக இந்த அசுர குணம்ங்கிறது நமக்கு வராது. நம்மக்கிட்ட யாராவது மற்றவங்கள பற்றி புறம் பேசினாலோ இல்லை அவங்கள பற்றி தவறுதலாக சொல்லும் பொழுது அந்த இடத்துலேருந்து நம்ம நகர்ந்து போகிறதுங்கிறது மிகவும் சிறப்பு. ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத விஷயம். மற்றவங்கள பற்றி நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி நம்மளும் மற்றவங்கள பற்றி புறம் பேசுதல் அப்படிங்கிறதும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளோட இலக்குகளை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம மற்றவங்கள பற்றி தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அந்த பேக்கெண்டில் பேசி அவங்கள பற்றி நம்ம நெகட்டிவாக ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாவம். அதனால் நம்ம அதை டெஃபினட்டாக நம்ம செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்தது. இதை பற்றி இன்னொரு குறிப்பு கூட இருக்குது. இந்த மாதிரி நம்ம புறம் பேசுகிறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த பிறவியில் ரௌரவம் அப்படிங்கிற நரகத்திற்கு நம்ம போய் சேருவோம் அப்படின்னு சொல்லியும், விலங்குகள்னால நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். அந்த நரகத்தில் போய் விலங்குகள் நம்மளை துன்புறுத்தும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நூலில் காது கேளாமை, பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஆஃப் இயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அடுத்த ஜென்மத்தில் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த புறங்கூறுதல் அப்படிங்கிறத நம்ம அறவே ஒழிப்போம். யாரை பற்றியும் யாருமே எந்த விதமான நெகட்டிவிட்டியோ எந்த விதமான தவறுதலான விஷயங்களை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம விட்டுறலாம். அது நமக்கு நன்மை பயக்கும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.